ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நுவரெலியா போகிற ரோட்டில் எல்லாமே நுவரெலியாவுக்கு போயிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நுவரெலியா போகிற இடத்துல லபுக்கலை அப்படின்ற சொல்கிற ஒரு ஃபேக்ட்ரியை தான் இன்றைக்கி பார்வையிட போகிறோம். இந்த ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப பழமையான ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் எல்லாம் நிறைய இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. நானும் எத்தனையோ ட்ரிப் நுவரெலி நம்ம போகிறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த ஃபேக்ட்ரிக்கு எப்படியா போகணும். என்னோட வியூவர்ஸ்க்கு நான் காட்டேன் இந்த ஃபேக்ட்ரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் என்றைக்குமே சான்ஸ் கிடைக்கல. இது வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து மெயினாக அங்கே எடுக்கிறாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படின்னாலும் பேக்ரவுண்டில் லபுக்கலை அப்படின்னு சொல்லி எங்கே எழுதியிருக்கோ அந்த இடம். நான் அந்த ஃபோட்டோ ஷூட் எங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுவேன். அந்த ஃபேக்ட்ரியில் என்ன நடக்குது, அங்கே டீ வந்து எப்பயுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டீயும் சில சாக்லேட் கேக் ஒன்று இருக்குது, அந்த கேக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி எப்படி உண்மையா இந்த ஃபேக்ட்ரிகளுக்கு அப்படி என்ன தான் நடக்குது, இந்த டூரிஸ்ட் பிளேஸ் ஏன் இதை விரும்பி வர்றாங்க, இந்த லபுக்கலை அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் விளக்குற மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட் எங்கே எடுக்கிறாங்க, இந்த இதுக்கு எப்படி நம்ம ரூட்டுக்கு போகிறது, எப்படியெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்கிற வீடியோ தான் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் லபுக்கலை ஃபேக்ட்ரிக்கு போகிற ஐடியாவில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நுவரெலி போகிற ரோட்லேருந்து இந்த ஒரு பெண்டில் தான் இது இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வியூ ஸ்பாட் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே லபுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கான விசிட்டையும் பார்க்குறதோட இங்கே ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நிறைய செய்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் செஞ்சதுக்கு வந்து என்ன ஸ்பெஷல், அந்த பின்னுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னுக்கு பேக்ரவுண்ட் வந்து எப்போயுமே அந்த லபுக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பேக்ரவுண்டை வச்சு தான் இங்கே எல்லா ஃபோட்டோஸுமே எடுக்கிறாங்க. சரியா, நீங்கள் எவ்வளோ பெரிய வெஹிக்கிளில் வந்தாலும் இங்கே பார்க்கிங் எல்லாம் அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்த குளிரில் நல்லா டயர்டில் அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் இவங்க வந்து அவங்களோட ப்ரொடக்டை வந்து மெயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் என்னன்னாலும் எடுக்கலாம். மார்னிங் 8:30 5:30 மட்டும் அலௌடெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல டீ. நாங்கள் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பெஷலே ஒரு டீ ஒன்றும் அங்கே இருக்க சாக்லேட் கேக்கும் அது மட்டும்தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பெஷலை நானும் ரசிச்சுட்டேன். அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன். யாராவது நுவரெலி போகிற பிளானில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இங்கே வாங்க. லபுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி. இது தான் அந்த வியூ. இங்கே தான் எல்லாமே ஃபோட்டோ அடிக்க வர்றாங்க. நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க, இது எடிட்டாக இருக்குமோ, சில வேளை ஃபோட்டோகிராஃப் பண்ணி பின்னுக்கால போட்டிருப்பாங்களோ அந்த லபுக்கலை அப்படின்ற சொல்கிறத. ஆனால் அது இல்லை, உண்மையாகவே இங்கே லபுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இது தான் அந்த லபுக்கலை. அந்த பின்னுக்கு பேக்ரவுண்டில் எல்லா பேக்ரவுண்ட்லேயும் படுறது மலையகனாலே செம்மையாக இருக்கும். அதுவே லபுக்கலை பின்னுக்கும் உண்மையிலே நல்லது. இந்த பேக்கெட்டெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிற ஆசை தான். பார்ப்போம், டைம் இருந்தால் போயிட்டு இதே மாதிரி வீடியோ ஒன்று எடுத்து போடுவோம். எனக்கு ஆசை என்னன்னா இந்த லபுக்கலை அப்படின்னு சொல்கிற எழுதின இடத்துல அந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ஃபோட்டோ அடிக்கணும். தேயிலை கொழுந்து அடிப்பாங்க தானே. அப்ப 2 கிலோ ஒரு குருத்து இல்லாட்டி 3 கிலோ ஒரு குருத்துங்கிற மாதிரி 25 கிலோ சரி தேயிலை கொழுந்து ஒரு ஆள் உடைக்கணும். குறைஞ்சபட்சம் தேயிலை கொழுந்து 25 கிலோல இருந்தா தான் அன்னைக்கான சம்பளம் கிடைக்கும். இலை முத்தக்கூடாது. முத்து நிலையில டீ செஞ்சா நல்லா இருக்காது. தேயிலைத்தூள் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பவுடர் வந்து ப்ரௌன் கலர்ல, அந்த லைட் ப்ரௌன் கலர்ல மண்ணு மாதிரி ஒரு கலர்ல வருது. அப்படி வந்தா அப்பியரன்ஸ் குறைவு. ஒரு நல்ல செல்லுக்கு வந்து கலர், அப்பியரன்ஸ், பிளேவர் எல்லாமே கரெக்டா இருக்கணும். இப்போ செல்லிங் பர்பஸ் செய்யும் போது குவாலிட்டினஸ் ரொம்ப டிபெண்ட் ஆகுறதுனாலதான் கொழுந்து உடைக்க சொல்லுவாங்க. ஒரு ஆள் மேபி 23 கிலோ இல்லாட்டி 25 கிலோ கிட்ட தேயிலை கொழுந்து உடைப்பாங்க. அப்படி தேயிலை கொழுந்து ஃபுல்லா உடைச்சாதான் அன்னைக்கான ஃபுல் டே சேலரி கிடைக்கும். சம்பளத்துக்கு 18 கிலோவும் வேஸ்டேஜ் 5 கிலோவும் வர்றதுனாலதான் 25 கிலோன்னு சொல்றேன், இல்லாட்டி 23 கிலோன்னு சொல்றேன். சார், இப்ப கொழுந்தலாக்கா வந்த பிறகு அப்படியே நேரடியா இங்கே தான் கொண்டு வருவீங்களா, இல்ல அது இல்லாம எந்த சிஸ்டத்துக்கு போயிட்டு வருவாங்க? வந்து லீவை வந்து செக் பண்ணி தான் வெயிட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க அனுப்புவாங்க. முத இந்த இடத்துக்கு தான் வருமா? மேத்தட்டுக்கு போடுவாங்க. புண்ணாந்தோட்டி மேத்தட்டுல இருக்கும். ட்ரஃப்ல இலை போட்டு ஃபேன் மூலமா காத்து கொடுத்து இலையில உள்ள தண்ணி அளவுல 44% தண்ணியை குறைப்போம். ஏன் குறைக்கிறோம்னா, சும்மா இலைய கொண்டாந்து இங்க போட்டு அரைக்கலாம், அது பாசிபிள் தான். அப்படி அரைச்சோம்னா இலையில இருக்க சாறு வந்து கீழே வடியும். அப்ப கிளீன் அண்ட் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ண முடியாது. எல்லாம் உடஞ்சு போயிடும். உடஞ்சு போயிடுச்சுன்னா சைஸ்ல ஷேப்ல வைக்க முடியாது. ரொம்ப கசப்பா இருக்கும், சாயம் குறைவா வரும். அதனால மேத்தட்ல ட்ரெயில போட்டு ஃபேன் மூலமா காத்துல 44% குறைப்போம். குறைக்கிறதுக்கு 12 ஹவர் கிட்ட தேவைப்படும் நார்மல் டேஸ்ல. இது மழை அடிக்கிற காலத்துக்கு மழைக்கு மாதிரி டைமை தான் கூட்டணும். என்னைக்கு எவ்வளவு மழை பெய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால ரெயின்ஃபால் பார்த்துட்டு தான் டைமை கூட்டணும். இதுவே ஈரப்பதன் இல்லாட்டி பனிக்காலம், இது ரெண்டுமே அதிகமான குளிரும் ஈரத்தன்மையும் கூடின காலம். இந்த காலத்துக்கு மட்டும் வார்ம் ஏர்னு கொடுக்கலாம். நான் வார்ம்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணேன், ஹீட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. ஏன் வார்ம்னு சொன்னா ஒரு கணக்கான குறைஞ்சபட்ச டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால தான் வார்ம். அந்த டேபிள் ரெண்டுக்கும் பின்பக்கம் பாருங்க சுத்துது மெஷின். அது என்ன மெஷின், என்னக்கா பேர் அதுக்கு? அந்த மெஷின்ல எல்லாம் போடுவாங்க. மெஷின் பேர் வந்து ரோலர். அப்ப நீங்க சொன்னீங்க மேல ட்ரப்புக்கு தான் அந்த கொழுந்தெல்லாம் போடுவாங்க. அப்ப மேல இருந்து எப்படி கீழே கொண்டுட்டு வரீங்க, அதுக்கு ஏதாவது சிஸ்டம் இருக்கா?
ஜெக்சன்ல இந்த பெல்ஸ்ல தான் வரும். வந்து நேரடியா அந்த மெஷின் கொண்டு அந்த மெஷின்ல என்ன செய்வாங்க? இது வந்து இங்க இருக்கிறது வந்து ஆட்டோ ரோல். சரியா? ஆட்டோ ரோல். ஆட்டோ ரோல்ஸ். சில டீ ஃபேக்டரியில வந்து மேனுவலும் இருக்கும். ஆட்டோன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து மெஷின் ஆன் பண்றது அந்த மாதிரி ஒர்க் மட்டும்தான் இருக்கும். மேனுவலா இருந்தா ஒரு ஆள் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி மெஷினுக்குள்ள போட வேண்டியதா இருக்கும். ஒரு மெஷின் தான் இருக்குதா இங்க? 3 மெஷின். 3 மெஷின். கொஸ்டின் பாருங்களே, அது மேனுவல். செய்யறது ரெண்டும் ஆட்டோ. அந்த பின்னுக்கு ரோல் ஆகிட்டு இருக்கிறது மட்டும் ஆட்டோ. 2 மெஷின் இருக்குது. 2 இருக்கு. பின்னுக்கு 2 இது ஒண்ணு சேர்த்து மொத்தம் 3 மெஷின் இருக்கு. 3ல ஒண்ணு வந்து மேனுவலும் 2 வந்து உங்களோட ஒப்பன் மெஷின். மேனுவல வந்து அர்ஜென்ட் யூஸ்க்காகவும் ஆட்டோ 2யும் நார்மல் யூஸ்க்காகவும் வச்சிருக்கோம். எல்லாம் போட்டு ட்விஸ்ட் பண்ணும். ட்விஸ்ட் பண்ணும்போது எல்லாம் மேலே சாறு அது இலக்கு வெளியே வந்து எல்லாம் மேலே ஒட்டும். கொட்டியும் ஊத்துறீங்க தானே, ஈஸியா ஊத்துறீங்க தானே. ஏன்னா அந்த சாறு வெளியே ஊத்துனதுனால சுடு தண்ணி பட்டுலும் கரையுது. இதுவே வெளியே வச்சுட்டு வந்து தண்ணியில பட்டு டீ ஊத்துவீங்க, ஏறாது. அந்த கலரும் வராது, நமக்கு அந்த டேஸ்டும் வராது தானே. கரையாது, எதுவும் ஈஸியா ஃபாஸ்டா ஊத்துறதுக்காக மட்டும்தான் தேயிலையா அரைப்பாங்க. அரைச்சது இந்த பக்கம் பாருங்களேன், தேங்காய் தலைகீழ கொட்ட மாதிரி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கு. இந்த முன்னுக்கால பெரிய மெஷினா? இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வெட்டும். வெட்டுறோட வந்து சாரி வெளியே விட்டும். அப்ப பவுடர் ஆனா சாயம் கூடவா வரும், பெரிய அலையா இருந்தா சாயம் குறைவா வரும். அரைச்சதா அரிச்சு டேபிள்ல வைப்பாங்க, பிரவுன் கலரா மாறும். கத்திரிக்காயில வெட்டினா பிரவுன் ஆகுது. கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அப்படியே பிரவுன் ஆகுற மாதிரி. ஏன் பிரவுன் ஆகுது? ஆக்சிஜனோட தாக்கம் வருதுனால. பாலிஃபினால் ஆக்சிடைசேஷன் ஆகுறதுனால கிளியோஃபிளவின்ங்கிற என்சைம் உருவாக்கும். லெட்டல் பாருங்களே, ஃபெர்மெண்டேஷன் இருக்குது. தமிழ்ல பாருங்களே, நொதியம் இருக்குது. நொதித்தலா? நொதித்தல், நொதியம். நொதித்தல்ங்கிறது வந்து என்சைம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்சைம் வந்து ஃபெர்மெண்டேஷன்ல உருவாகாது. You want to stop the oxidization, that's called fermentation. இங்க வந்து ஆக்சிடேஷன் தான் நடக்கும். பட் ஏன் ஃபெர்மெண்டேஷன் வேர்ட் யூஸ் பண்றாங்கன்னா இது ஒரு கல்ச்சர் வேர்ட். இது வந்து ஒரு 500 600 இயர்ஸ்க்கு மேல பழசு, 1000 இயர்ஸ் கிட்ட பழசு. அப்ப கண்டுபிடிச்ச காலத்துல வந்து இது ஒரு ஃபெர்மெண்டேஷன்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால இன்ன வரைக்கும் ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்றோம், பட் அது ஃபெர்மெண்டேஷன் கிடையாது. 1.5 நாளுக்கு அப்புறம் டீயை கலெக்ட் பண்ணி பெல்ட்ல போடுவாங்க. அந்த பெல்ட் மூலமா நடுவுல இருக்க டயருக்கு கொண்டாடுவாங்க. இந்த பெல்ட் மூலமா யூஸ் பண்றோம்னு சொன்னா நம்ம இது செலவை குறைச்சிக்காத, ஆள் போட்டு சம்பளம் கொடுக்கணும். இதுல மெதுவா அது மூவ் ஆகிட்டு இருக்குதுனா நேச்சுரலா இருக்கிறனால குவாலிட்டியா இருக்கும். மெஷின்ல மீட்டர் பார்க்கணும் கரெக்டா, அதுக்கேற்ற மாதிரி தான் இலை போடணும். அதுல நமக்கு வியூ ஆகுமா? நம்ம இந்த மெஷின் வந்து என்ன மெஷின் பாக்ஸ் ஒன்னு வச்சிருக்கீங்க? ட்ரையர். காய வைக்கிற மெஷின். ஏன் விறகு யூஸ் பண்றாங்கன்னா லாபம்னு சொன்னேன். விறகு இங்கே போட மாட்டாங்க, பின்பக்கம் அடுப்பு வச்சு அப்ப விறகு போட்டா சூடு வரும். புகை வந்துக்கிறனாலதான் அடுப்பு வெளியே. அப்ப அந்த புகை எப்படி நீங்க கொண்டுட்டு வர்றீங்க? இங்க உள்ள மெஷினுக்கு பின்னுக்கு இருந்து எப்படி புகையை கொண்டாட கூடாது, சூடு சூடு எப்படி கொண்டு வருவீங்க அங்கிட்டு இருந்தீங்கிட்டு? அங்க ஃபயர் வைக்கிறோம் தானே, ஃபயர் எண்ட் ஆகுற இடத்துல ஒரு பெரிய ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனுக்கு ஹீட் எடுத்துட்டு ஹீட்டை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க காத்து வழியா. ஹீட் ஹார்ட் வரும். அப்ப அந்த பின்னுக்கு அந்த பெரிய மெஷின் மாதிரி இருக்கு, பெரிய அடுப்பு. அந்த இதே மாதிரி பெருசா அடுப்பு இருக்கும். அடுப்பு தான் இருக்கும். விறகு நம்ம சும்மா போட்டு வீட்டுல இருக்கோம், பெரிய அடுப்பா இருக்கும். பெரிய கட்டை போட்டு எரிப்பாங்க. அந்த மெஷினுக்கு இந்த மாதிரி இந்த பெடல் போர்டை அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். எல்லாம் எவ்வளவு போகுதுங்கிறத கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து தலைகீழா பண்ணிடலாம். சில நேரம் ஹை டெம்பரேச்சர் இருக்குது, தேயிலை வந்து குறைவா போடுறோம், அப்ப டீ வந்து கருகிடும். இப்போ லெஸ் டெம்பரேச்சர் இருக்கும்போது கூட டீ போட்டோம்னா காயாது. ஈரமா இருந்தா தான் பூசணை வந்துருவேன், பாக்டீரியா வரும், ஜெம்ஸ் இன்ஃபெக்ஷன் நடக்கும், சாயம் பிடிக்கும். இதெல்லாம் நடந்தா விற்க முடியாது. டீயோட பர்பஸ் எதுன்னா செல் பர்பஸ். அப்ப 1 or 2 years வச்சுட்டா மட்டும் விற்க முடியும். அதனால நல்லா காய வச்சிடணும். இதை காய வைக்க முன்னாடி அந்த வெஜிடபிள் பெல்ட் இருக்கு. அந்த பெல்ட்ல வந்து காந்தத்துக்கு பிறகு வரும். காந்தத்துக்கு பிறகு கருப்பு கலரா மாறி வரும். கருப்பா மாறி வர்றதுனாலதான் டீக்கு சொல்லுவாங்க பிளாக் டீ. அந்த டீயை நிறுத்திடுவாங்க. அது அப்பயே உங்களோட அந்த இதுக்கு விழுகுதுன்னா, உங்களோட பாக்ஸுக்கு வந்து விழுகுதுன்னா அப்பே அதை நிறுத்தணும். நிறுத்திட்டு அடுத்த பெல்ட்ல போடணும். ஏன் நிறுத்துறாங்கன்னு சொன்னா
தேயிலையெல்லாம் உடைச்சிட்டு வந்ததுல இருந்து இங்க வரைக்கும் தண்ணியே இருக்காது. இப்ப குச்சி இருக்கும், தண்ணி இருக்காது. இப்ப தண்ணிங்கிறத வேஸ்டேஜா நம்ம கவுண்ட் பண்ணணும் தானே. அப்ப நிறுத்தாதான் வந்த இலைக்கு இந்த இலைக்கு வித்தியாசம் தெரியும். பெல்ட்ல போட்டோம்னா அங்க இருக்கு, மெஷின்ல பாருங்களேன் ரோல் மாதிரி தெரியும். அப்படின்னா அந்த மேல இருந்து எப்பயோ ஒரு கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பெல்ட் மூலியமா சரி, இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வர்றது மட்டும் ஒரு பெல்ட் மூலியமா வந்துகிட்டே இருக்கு. எங்கேயுமே டீ வந்து ஸ்டாப் ஆகாது, ஒரே தியரி மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த 5 in 5 ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் 5 சிஸ்டம் அந்த மாதிரிக்கு தான் இருக்கும். அப்ப இந்த மெஷின்ல வந்து தேயிலைகளை போட்டுட்டு 2 லீவ் எடுத்தோம்னா நடுவுல ஒரு குச்சி வரும்ல, இந்த குச்சி தான் வேஸ்டேஜ். கழிவுனா அது குச்சி மட்டும், டஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி. அது டஸ்ட் இல்ல, குச்சி சொன்னு சொல்லுவாங்க. சொன்ன ஓகே ஓகே. அந்த ரோல் சுத்தும் போது இந்த குச்சி பகுதிகள்லாம் ஒட்டிக்கும். ஏன் அந்த ரோல் சுத்தும் போது ஒட்டிக்குதுன்னா, ரோலோட ரஷ் பண்ணி பேப்பர் ஒட்டினா பேப்பர் ஒட்டிக்கும். ஆனா பூ பிடிச்சா பூ ஒட்டாதுன்னு. ஏன்னு சொன்னா தண்டு பகுதிகளுக்கு மட்டும்தான் உராய்வு ஏற்படும். அப்போ பேப்பர் வந்து தண்டால செய்யப்பட்ட ஒரு பொருள்ங்கிறனால அது உராயுது. அப்ப அந்த ரோல் சுத்தும் போது குச்செல்லாம் ஒட்டிக்கிச்சுன்னா முன்னுக்கு ஒரு ட்ரே இருக்கும், அந்த கணக்கு அந்த ரோல் அடிப்படும் அந்த ட்ரேக்கு. அப்ப ஒரு பக்கம் ஒதுக்கிறது, மத்த பக்கம் டீ போயிட்டு இருக்கும். இப்ப ஆங்கிலா போடுறதுனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நெட் வச்சு ஒவ்வொரு சைஸா அரிப்பாங்க. ஒரு இன்ச்சுக்கு 30 பாக்ஸஸ்ல அரிச்சா அந்த டீக்கு பேரு டஸ்ட். 24 இருந்தா பிஓபி, 14 இருந்தா பிஓபி, 12 இருந்தா பேக்கோ, 10 இருந்தா உரைச்சிருக்கும். சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரிக்கிறது தான் தரம் பிரித்தல் சொல்லுவோம். இதான் தனித்தனியா பேக் பண்ணுவோம். இதான் பின்னுக்கு பெரிய மூட்டை மாதிரி பேக், கொஞ்சம் பேப்பர் பேக், அந்த பேக்ல பேக் பண்ணி நினைக்கிறாங்கன்னா அவங்க மெஷின்ல அது அந்த பேக் தானே. இல்ல இதுல அந்த பின்னுக்கு உள்ளது இருக்குது. அந்த பேப்பர் பேக் மாதிரி வச்ச மாதிரி சிமினி மூட்டை மாதிரி இருக்கு. சிமினி மூட்டை தான் அப்படி இருக்கும். ஓகே, பேப்பர் பேக்ல பேக் பண்ணி கொழுப்புல இருக்கு ஏலத்துல போட்டு வித்துருவாங்க. ஏலத்துல வாங்குவாங்க தானே, லிப்டன்ல வச்சு சிஸ்டம் மாதிரி. மலையக மக்கள் பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க எந்தவித ஒரு காரியத்தை செய்ய முன்னுக்கும் கட்டாயம் கடவுள் நம்பிக்கை கட்டாயம் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தேயிலை இதுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுக்குன்னு இருக்கும் மலைசாமி அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டில் ஜனவரி 1 அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வாங்க, அந்த மலைக்கு உரித்தான அந்த கோவிலில் போயிட்டு எல்லா இடமே பொங்கல்லாம் வச்சு எல்லா விஷயமும் செய்வாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஃபேக்ட்ரிக்கும் இருக்குது. ரோதமுனி அப்படின்னு சொல்லி கட்டாயம் ஒரு கோவில் ஒன்று இருக்கும். ஆனால் நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த லபுக்கலை ஃபேக்ட்ரியில் வந்து அந்த கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் எல்லாம் இதை முடிச்சுட்டு நாங்கள் போக்கில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கோவில் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. உண்மையில் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஆனால் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லையும் நம்ம மலையக மக்கள் வந்து மறக்காமல் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரோதமுனி கோயில். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து அந்த ரோதையை மையப்படுத்தியே செய்கிறது. அதனால அதில் நிறைய ஆபத்துக்கள் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதுக்கான வருடாந்த வந்து பூசைகளை செஞ்சு கொள்வாங்க. நம்ம போக்கில் நான் இதை கட்டாயம் நோட் பண்ணி சொல்கிறேன். இந்த வருடாந்த பூசை வந்து எப்போ எந்த டேட்டில் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் மிக விமர்சனம். அது வந்து அந்த பலி கொடுக்குற ரோதமினி அப்படின்னு சொல்லி ஒரு பலி எடுக்கிற சாமி மாதிரி. ஸோ அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, பலி கொடுத்து மூலியமாக தான் இவங்களுக்கு வந்து பூசை செய்வாங்க. இதுக்கு பொங்கல் படைக்கிறத விட பலி கொடுத்து பூசை செய்கிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயும் அப்படியே தான் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே நீங்கள் எந்தனாலும் காலையில் இருந்துச்சுன்னா பிளட் டீயோ ஏதோ ஒரு டீயோ நடிக்கிறீங்க தானே, அதுக்கான முழு காரணமே இவங்க தான். நம்ம முதல்ல டீ ஒன்று குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சாயத்தை பெற்றுத்தரோம், அதுக்கான தூளை பெற்றுக் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி இயந்திரம் தான். இதை வெளியில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பழமையானால அதை வெளியில் போட்டிருக்காங்க. இது தான் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தேயிலை தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வர்ற அந்த தேயிலையை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து பதப்படுத்துவாங்க. முதல்ல அந்த இதை வந்து ட்ரப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காய வச்சு அது மூலியமாக இதுக்கு வந்து ஒரு மெஷின் மூலியமாக இதுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல தான் அரைக்குது. கீழே ஸ்டீல் ஒன்று இருக்கும். அந்த கொழுந்து வந்து இது உள்ளுக்கு விழுந்த பிறகு இது வந்து நல்லா அரைப்பட்டு திரும்ப அந்த கொழுந்தை வந்து டஸ்ட் அடிப்படையில் எல்லா இடமும் பிரித்து அதை பக்கெட் பண்ணி அது மூலயமா வர்ற சாயத்தை தான் இந்த நாள் நீங்கள் காலையில் ஈவினிங் அதுக்கெல்லாம் டீ முக்கியமாக குடிக்கணும். அந்த டீ குடிக்கிறதுக்கான அந்த அரைக்கிற முதல் மெஷின் வந்து இந்த மாதிரி மெஷின்.